இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு உள்ளே வந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இந்த ஒரு வீடியோவில் என்ன ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, OCTAFXல காப்பி ட்ரேடு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த காப்பி ட்ரேட்னா என்ன அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காப்பி ட்ரேடில் நான் வந்து ஓனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு, உண்மையாக காப்பி ட்ரேட் பண்ணால் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்போமா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 27 டேஸாக இந்த ஒரு வீடியோவுமே போடல. இந்த ஒரு வீடியோக்காக இந்த 20 டேஸாக வந்து காப்பி ட்ரேடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து ப்ராஃபிட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த OCTAFXல காப்பி ட்ரேட்னா என்ன, எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதில் இருக்கவங்களாம் எப்படி பண்ணுறாங்க, ட்ரேடு பண்ணுறாங்க, உண்மையாகவே நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்களா இல்லை லாஸ் கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, காப்பி ட்ரேடில் என்னுடைய ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காப்பி ட்ரேட்னா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து ஒருத்தர் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்னோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு காப்பி ட்ரேடோடைய பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து டாப்பர்ஸ், ஏதாச்சும் காப்பி ட்ரேடில் யார் யார் நல்லா டாப்பாக இருக்காங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். அவங்களோட ப்ரொஃபைல் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாச்சும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட எவ்வளோ மணி இருக்கணும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தா தெரியும், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 25 அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் வந்து மினிமம் $25 வந்து இவங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து எவ்வளோனா பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து 25 வந்து இருக்கணும் அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அப்படியே இருக்கும். என்னென்ன வந்து ட்ரேட்லாம் எடுத்தாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். 45 சென்ட்டு வந்து மைனஸ், அதாச்சும் லாஸ் பண்ணியிருக்காங்க, 50 சென்ட்டு, $1 அந்த மாதிரி லாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து அவங்களோட டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கும். 6 மந்த்து, 3 மந்த்து, 1 மந்த்துன்ட்டு அவங்களோட டைம் ஃப்ரேம் இருக்கும். இந்த டைம் ஃப்ரேமில் அவங்க எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் வந்து மேலே செக் பண்ணிக்கலாம். இதில் க்ளோஸ் பண்ண ஆர்டர்ஸ் வந்து இது ஃபுல்லாமே வந்து க்ளோஸ் பண்ண ஆர்டர்ஸு. ஓப்பனில் இப்போது வந்து கரண்ட்டாக எந்தெந்த ஆர்டர்லாம் இவர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற ரிசல்ட்டும் வந்து காட்டிடும். பக்கத்தில் வந்து பேலன்ஸ், அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இந்த அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக காட்டும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கமிஷன். எவ்வளோ கமிஷன் வந்து இவங்க வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கறது ரொம்ப முக்கியம். நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து இவர் வந்து 30% கமிஷன் வாங்கியிருக்கிறாரு. அவங்களோட ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா $149 வந்து இருக்குது அவங்களோட ஈக்விட்டி. நம்ம வந்து ஆட் பண்ணால் திருப்பி வந்து அந்த ஈக்விட்டி ஆட் ஆகும். நம்ம வந்து அவங்களுடைய காப்பி ட்ரேட் அப்படியே அவங்க எடுக்கிற ட்ரேட் ஃபுல்லாமே நமக்கு வந்து காப்பி ஆகும். வித்தின் டேஸ்ன்ட்டு இருக்கிறது வந்து 60 டேஸ். சில பேர் வந்து இந்த டேஸை பார்த்து ஜாயின் பண்ணுறவங்க இருக்காங்க. 1 இயராக பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ இவங்க வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்ட்டு சில பேர் ஜாயின் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில பேர் 16 டேஸ் தானே, இப்போ தான் வந்துருக்காரு, கொஞ்சம் போகட்டும் அப்படின்ட்டு சில பேர் ரிஜெக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. உங்களுக்கு ஒருத்தர் ப்ரொஃபைல் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த விண்டோஸுக்கு வந்துட்டு இதில் இருக்க ஒவ்வொரு ப்ரொஃபைலாக உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஸ்டேட்மெண்ட், அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பர்சன் மேலே, அதாச்சும் அந்த ப்ரொஃபைல் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அவங்களோட ட்ரேட் வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணலாம். இதில் வந்து நிறைய பேரோட ட்ரேட் இருக்குது. இதுலேயே நீங்கள் வந்து ஃபில்டரும் பண்ணலாம். சில பேர் வந்து கமிஷனாக வாங்குறாங்க, சில பேர் வந்து லாட்டாகவும் வாங்குறாங்க. ஸோ இவரெலாம் பாருங்கள், டார்கெட் பிப்புன்றவரெலாம் வந்து லாட்டாக வாங்குறாரு. மாஸ்டர் ரைட்டிங் அப்படின்றது வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். டாப் கைனர் யார், டாப் லூசர் யார், 3 மந்த்தில் யார் வந்து டாப்பாக இருக்கா, 6 மந்த்தில் யார், 1 இயரில் யார் அப்படின்றத எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து 7 டேஸ் ட்ரைலும் கொடுக்குறாங்க. அந்த 7 டேஸுக்கு எந்த ஒரு கமிஷன் நீங்கள் அவருக்கு பே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் கமிஷன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு மெயினான விஷயம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். மந்த்லி எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தே ஆகணும். அது கீழே வந்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு இருக்குது. அதில் வந்து எவ்வளோ பர்சன்ட் வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இதை பாருங்கள், எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்துக்க வேண்டியதான். கீழே வந்து நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் மட்டும் மாற்றிக்கணும். 6 மந்த்னா 6 மந்த்துக்குள்ளே எவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டும். இவர் வந்து ஜாயின் பண்ணி 16 டேஸ் தான் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து 6 மந்த் ரிசல்ட் வந்து காட்டல. சில பேர்லாம் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் வந்து நீங்கள் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் ஒரு விஷயம். இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணுன்னா, உங்களுடைய நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த மாஸ்டர் வந்து எவ்வளோ உங்ககிட்ட கமிஷன் வாங்குறாரு அப்படின்றத பார்க்கணும். தேர்டு வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த 3 ஒரு விஷயமும் பார்த்துட்டு நீங்கள் வந்து காப்பி ட்ரேட் வந்து ஜாயின் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதோட ஹிஸ்ட்ரி, அவங்க எடுத்த ட்ரேடோட ஹிஸ்ட்ரி, எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணணும். நான் இந்த 4 விஷயத்தையும் பார்த்து தான் ஜாயின் பண்ணேன். இதுதான் என்னுடைய காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. இதில் மொத்தம் $130 கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன். கீழே உங்களோட நான் டெபாசிட் பண்ண ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் வந்து காட்டியிருக்கு. அது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு.
மொத்தம் நான் $130 கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். $130 நான் 3 பேர்கிட்ட பிரித்து காப்பி ட்ரேடில் கொடுத்தேன். ஒன்று வந்து டிடி பாய்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து உமீர்னு ஒருத்தர், இன்னொருத்தவங்க வந்து ஒரு லேடி. அந்த லேடி வந்து நான் கொடுத்த ஃபஸ்ட்டு டேவிலே அந்த $25 வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட 25, டிடி பாய்ன்றவர்கிட்ட 25, உமீர்ன்றவர்கிட்ட 65. ஏன்னா அவங்க வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு $65 வச்சுருந்தாங்க. அதனால் $65 போட வேண்டியதாகிடுச்சு. அந்த 3 பேர்கிட்ட கொடுத்தேன். அதில் ஒரு லேடி மட்டும் லாஸ் பண்ணிட்டாங்க. மீதி 2 பேரும் கரெக்டாக ஒரு ப்ராஃபிட்டு தான் கொண்டுட்டு போனாங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி காட்டுறேன். டிடி பாய், உமீர் அவங்க 2 பேர் எடுத்த ட்ரேடோடைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம். இங்கே மாஸ்டர் நேம்னு இருக்குது பாருங்கள், உமீர்ன்றவர். உமீர் 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 பாருங்கள், இது டிடி பாய். ஏன்னா அவங்க 2 பேரை தான் நான் வந்து ட்ரேடில் வந்து ஃபாலோ பண்ணேன். டிடி பாய்ன்றவர் வந்து நல்லா அவங்க 2 பேரை தான் நான் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஃபாலோ பண்ணேன். இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த மணியை டபுளாகவே ஆக்கிட்டாங்க. 2 வீக்ஸில் வந்து டபுள் ஆகிடுச்சு மணி. 2 வீக்ஸில் டபுள் ஆகிட்ட அப்புறம் நானே ஓகே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, 2 ட்ரேடு தான். 2 ட்ரேடில் அவங்க பண்ண மொத்த ப்ராஃபிட்டுமே வந்து போயிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாவே தெரியும், ஈரோ USD $12 லாஸு, ஈரோ AUD $20 லாஸு, ஈரோ USD $5. ஆனால் இவங்க எடுத்த ப்ராஃபிட்லாம் $1, 20 சென்ட்டு, $1 அப்படி தான் இருக்குது. ஆனால் இவங்க எடுக்கிற ப்ராஃபிட்ஸ் லாஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா $11, $19, $5. பாருங்கள், $5 இதெல்லாம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அடுத்தவங்களை நம்பி நம்ம ட்ரேட் பண்ணுறதுன்றது முட்டாள்தனமாக தான் இருக்குது. இந்த $100 நான் லாஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் ஒருத்தர் நம்பி நான் போடும்போது கண்டிப்பாக அந்த $100 வேஸ்ட்டாக இப்போ போன மாதிரி தான் இருக்குது எனக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 3 பேருமே எடுத்த ட்ரேடு நான் அப்பப்போ வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். எதுக்காக வந்து இவங்க எடுத்திருக்காங்க, ஏதாச்சும் ஃபார்மேஷன் ஆயிருக்கா அப்படின்ட்டு. இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்கேல்பிங் பண்ணும்போது ஒரு நாளைக்கே வந்து ஈஸியாக ஒரு 10 ட்ரேடு அசால்ட்டாக எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரேடு எடுக்கிறாங்க. அதில் ஒரு 4 ட்ரேட் ப்ராஃபிட்டில் இருக்குது, ஒரு 6 ட்ரேட் லாஸில் இருக்குது. இதனாலேயே வந்து அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. அதாவது ப்ராஃபிட்லேயே வந்து இருக்க முடியல. லாஸ் ஆகுது, ப்ராஃபிட் ஆகுது, லாஸ் ஆகுது, ப்ராஃபிட் ஆகுது. நேற்று வந்து ஒரேடியாக லாஸே ஆகிடுச்சு. நேற்று வரைக்குமே டிடி பாய் அப்படின்ற அந்த ப்ரொஃபைல் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தது. $25 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண $50 இருந்தது. அதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அப்படியே அந்த அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு. ஆனால் இதை வந்து கண்டினியூஸாக வந்து எடுக்க முடிஞ்சிச்சா கேட்டால் இல்லை. ஒரே நாளில் வந்து அந்த இருந்த $25 சேர்த்து ஃபுல்லாகவே வந்து லாஸ் பண்ணுற லெவலுக்கு ஆகிடுச்சு. இதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கேல்பிங் மெத்தட் தான். இவங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கும்போது $1, 50 சென்ட்டு, 40 சென்ட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடறாங்க ஒரு நாளில். ஆனால் இவங்களால கண்டினியூஸாக வந்து அதை எடுக்கவே முடியல. ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க பண்ண எல்லா ப்ராஃபிட்டுமே வந்து போயிடுது. இப்போ நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்த மாதிரி 2 ட்ரேடு தான், $20, $40 அவுட்டு. சின்ன ப்ராஃபிட் எடுத்தாலும் பெரிய லாஸ் இருக்கும்போது இந்த அக்கௌண்ட்டு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்லேயே வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 200 ட்ரேடு எடுத்திருப்பாங்க. 200 ட்ரேடில் ஒரு ட்ரேடு கூட ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணவே இல்லை. எல்லாம் ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் ஒன் நிமிட் தான், ரொம்ப மேக்ஸிமமே அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஓனாக பண்ணுறது எவ்வளவோ பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா